வெல்கம் வியூவர்ஸ். 1912 37 வயதான டேவிட் ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்னு அழைக்கப்படுற பிரிட்டிஷ் கம்பெனில சீனியர் மெர்ச்சன்ட் சீமேனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வருஷத்தோட பிப்ரவரி மாதத்துல அவங்க கம்பெனி நார்த்தன் ஐலாண்ட்ல ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பலை பில்ட் பண்ணிட்டு இருப்பதாகவும் அதற்கு நீங்க தான் செகண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆபீசர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கப்பலுடைய நேவிகேஷன் சம்பந்தமான வேலைகளை செய்யறது. அதாவது அந்த கப்பல் எந்த பக்கமா போகணும், எந்த பக்கமா திரும்புறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் இவருடைய வேலை. இப்ப டேவிட் இதே வேலையை தான் இந்த கம்பெனியுடைய மற்ற கப்பல்கள்ல பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளோ பெரிய கப்பலுக்கு செகண்ட் ஆபீசர் வேலை செய்யறது இதுதான் முதல் முறை. சோ அவருடைய கெரியர்லயே இப்ப வரைக்குமே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இது இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே டேவிட்டுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தன்னுடைய ஃபேமிலிக்கு தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷிப்புக்கு செகண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உற்சாகமா இருந்திருக்காரு. ஆனா பின்னாடி நடக்க போற விஷயம் என்ன, ஒரு சின்ன டெசிஷன் எப்படி இவருடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாம மற்றவங்களுடைய வாழ்க்கையுமே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிற கடைசி நிமிடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் காரணமா இந்த வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய திருப்பம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்றேன். அதுதான் IQ ஆப்ஷன். இது ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே இருக்கு. கூகுள், ஆப்பிள், கோல்ட், ஈவன் கரன்சி பேர்ஸ், USD, யூரோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் அசெட்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். அண்ட் 90% வரைக்குமே ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி நீங்க சூஸ் பண்ண அசெட்ஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இந்த அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் ஒரு ட்ரேடை மேக் பண்றேன். இங்க என்னோட ஃபோர்காஸ்ட் கரெக்ட், ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டேன். இந்த அமௌண்ட்டை UPI இல்ல Paytm மூலமா 24 ஹவர்ஸ்ல பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் $10 தான். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணா டெமோ அக்கவுண்ட்ல $10,000 கிரெடிட் ஆகும். அதை வச்சு ட்ரேடிங் பிராக்டிஸ் பண்ணி நியூ ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணலாம். ட்ரேட் வைஸ்லி, யுவர் கேபிட்டல் மைட் பி ரிஸ்க். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. IQ ஆப்ஷன் மூலமா ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துரும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்ப அந்த மிகப்பெரிய ஷிப் எங்க கட்டப்பட்டு இருக்கோ அங்கேயே மூவ் ஆகி போறாரு. அப்போ இருந்து அடுத்த 3 மாதங்களுக்கு அங்கேயே தங்கி கூடவே இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த கப்பலுடைய எல்லா வேலைகளுமே முடிஞ்சு அதோடைய பயன்பாட்டுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகுது. அதற்கு பிறகு அந்த கப்பல் தண்ணிக்குள்ள லான்ச் பண்ணப்படுது. டேவிட் மற்றும் அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கப்பலுக்குள்ள போறாங்க. அதற்கு பிறகு அந்த கப்பல் அங்கிருந்து பயன்பாட்டுக்காக ஓட்டிட்டு வரப்படுது. அந்த கப்பலுடைய முதல் ஸ்டாப் UK இருக்கிற சவுத்ஹாம்ப்டன். இது அந்த கப்பலுடைய அபிஷியல் ட்ரிப் கிடையாது. இதுல க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தாங்க. சோ அப்ப கிளம்புனவங்க 2 நாட்கள் கழிச்சு UKல ரீச் ஆகுறாங்க. அடுத்த சில நாட்களுக்கு அந்த கப்பல் அதே போர்ட்ல தான் நின்னுட்டு இருந்துச்சு. அப்ப க்ரூ மெம்பர்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்காக என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கடைசியா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில நாட்கள்ல இதோடைய முதல் ஜேர்னியான நியூயார்க்குக்கு புறப்பட தயாரா இருந்துச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி எல்லா வேலைகளுமே முடிஞ்சு ஃபைனலா காசு கொடுத்து டிராவல் பண்ண போற கஸ்டமர்ஸை மக்களை கப்பலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்கள்ல ஆயிரக்கணக்கான பேர் அந்த கப்பலுக்குள்ள ஏற ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே போர்டு ஆனதுக்கு அப்புறமா கப்பல் புறப்பட இன்னுமே ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கப்பலுடைய செகண்ட் ஆபீசரான டேவிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. டேவிட்டுடைய பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனியான ஒயிட் ஸ்டார் லைன் சடனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த
கப்பல்ல டிராவல் பண்றவங்க எல்லாருமே ரொம்பவே ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க. ஆனா டேவிட்டுக்கோ இந்த மாதிரியான பெரிய கப்பலை நேவிகேட் பண்ணி சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால ஆல்ரெடி பெரிய கப்பல்களை நேவிகேட் பண்ணி பழக்கம் இருக்கிற ஒரு ஆளை உனக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இதை கேட்ட டேவிட் அவருடைய மனது சுத்தமா உடஞ்சே போகுது. என்னடா இதுக்காக தான் 3 மாசம் கூடவே இருந்தோம், இப்போ புறப்பட இன்னும் சில நிமிடங்களே இருக்குது அப்படிங்கிறப்ப இப்படியான ஒரு செய்தியை சொல்றாங்களே அப்படின்னு டேவிட் உடஞ்சு போறாரு. இருந்தாலுமே இப்ப டேவிட்டால எதுவுமே பண்ண முடியாது. இது கம்பெனி எடுத்த முடிவு. ஆனா டேவிட்டுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்ல. கம்பெனி ரொம்பவே கடைசி நேரத்துல சொன்னதால இப்போ ஆயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டத்துக்கு நடுவுல அவருடைய பொருட்கள் எல்லாமே எங்கெங்க வச்சாரோ அது எல்லாத்தையுமே தேடி எடுத்து கண்டுபிடிச்சு கப்பல் போறதுக்குள்ள கீழே இறங்கி ஆகணும். சோ டேவிட் அவருடைய கேபின்ல, அவருடைய க்ளோசெட்ல, அவருடைய ரூம்ல அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் வச்சிருந்த அவருடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவருடைய கை முழுக்க அவருடைய பொருட்கள் தான் இருக்கு. சோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கப்பல்ல இருந்த தன்னுடைய க்ரூவுக்கு குட் பை சொல்லிட்டு இவருக்கு பதிலா வந்திருந்த செகண்ட் ஆபீசருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு கீழே இறங்கி போறாரு. அப்படி அவரு கடைசியா இறங்கி போனப்ப எடுத்த போட்டோ தான் இது. கப்பல்ல இருந்து இறங்கி அவருடைய ஹோட்டல் ரூமுக்கு போன டேவிட் அன்னைக்கு நைட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. தனக்கு இது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, தான் எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன், ஆனா இப்போ இப்படி ஆகிருச்சு அப்படின்னு தன்னுடைய மனசுல இருந்தது எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணி ஒரு லெட்டர்ல அதை எழுதுறாரு. அதற்கு பிறகு அன்னைக்கு நாள் முடியுது, அவருமே தூங்க போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவருடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவருக்கே தெரியாம ஆக்சிடென்டலா ஷிப்பில் இருந்த ஒரு கீயை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கீ ஒரு ஸ்பெஷல் க்ளோசெட் உடைய கீ. ஒரு செகண்ட் ஆபீசரா அந்த க்ளோசெட்டுக்கு இவரு தான் இன்சார்ஜ். அப்படி அந்த ஸ்பெஷல் க்ளோசெட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷிப்புக்கு தேவையான எல்லா பைனாகுலர்ஸுமே அதுல தான் இருக்கு. டேவிட் இத பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனா டேவிட்டால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஷிப் கிளம்பிருச்சு, நியூயார்க்கை நோக்கி போயிட்டு இருக்கு. டேவிட்டால இப்ப பண்ண முடிஞ்சது எல்லாமே இந்த கீயை நியூயார்க்குக்கு மெயில் பண்ண முடியும். அங்க வந்து இவங்க அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த மிகப்பெரிய கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அப்பதான் அந்த க்ளோசெட்டுடைய கீ காணும் அப்படிங்கறதையே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கீ டேவிட் கிட்ட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவரு தான் இந்த க்ளோசெட்டுக்கு இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம இது இப்பதான் புதுசா பில்ட் பண்ண கப்பல். சோ வேற யாருக்கிட்டையுமே இந்த கீ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா அந்த கீயை வாங்குறதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய சொகுசு கப்பலை திருப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா பைனாகுலர் இல்லாமலேயே நம்மளால முன்னாடி என்ன வருது அப்படிங்கறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு திறமை இருக்கிறவங்க தான் இங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சோ திரும்ப வந்து அந்த கீயை வாங்காமலேயே அந்த கப்பல் நியூயார்க்கை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஆனா 5 நாட்கள் கழிச்சு அந்த கப்பல் தனக்கு முன்னாடி வந்த ஐஸ்பெர்கை பார்க்க முடியாம அது மேல மோதி அந்த கப்பல் மூழ்குது. அந்த கப்பலுடைய பெயர் தி டைட்டானிக். டைட்டானிக்ல பயணம் செஞ்ச 1500க்கும் மேற்பட்டோர் அங்கேயே இறந்து போறாங்க. அதுல உயிர் தப்பிச்ச ஒரு சில நபர்கள்ல ஒருத்தர் தான் ஃபிளட் அப்படிங்கிற ஒரு நபர். அவரு தான் அந்த டைட்டானிக் உடைய கப்பல் இருக்கிற லுக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க படத்துல பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், கப்பலுடைய மேல நின்னு கப்பலுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் வரைக்குமே ஏதாவது அப்டிகல்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய ஒருத்தங்க தான் லுக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ஃபிளட். ஆக்சுவலா இவரு தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஐஸ்பெர்க் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற முதல் முறையா பார்த்து இன்ஃபார்ம் பண்ணவர். இவரு பின்னாட்கள்ல என்கொயரி பண்ணப்பட்ட போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்கேஸ் எங்க கிட்ட பைனாகுலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐஸ்பெர்கை எங்களால முன்னாடியே பார்த்திருக்க முடியும், தி டைட்டானிக் கப்பலை அதுல மோத விடாம காப்பாத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன முடிவு, அதுவும் கடைசி நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு எப்படி ஒரு வரலாற்றையே உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாருங்க. வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கு. நான் இப்பதான் முதல் முறையா இதை கேள்விப்பட்டேன். அப்படி இதை முதல் முறையா கேள்விப்பட்ட உடனேவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு சாவியால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ
எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதை கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? இப்பதான் இந்த தகவலை முதல் முறையா நீங்க கேக்குறீங்களா அப்படிங்கறதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.